மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மதுரை தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரையில் 213 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். விரிவான விவரங்கள். மதுரை என்றாலே சட்டென்று அனைவருடைய நினைவுக்கு வருவது வைகையாறும் சித்திரை திருவிழாவும் தான். வைகை ஆற்றை நோக்கி சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் எழுந்தருளி செல்லக்கூடிய அந்த பாதையிலே அமைந்திருக்கக்கூடிய கோரிப்பாளையம் சந்திப்பு எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த கோரிப்பாளையம் சந்திப்பை பொறுத்தவரை பார்த்தோமேனால் மதுரையுடைய நகர் பகுதிகளிலிருந்து அரசு ராஜாஜி மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இப்படியாக அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய சந்திப்பாக இருந்து வரக்கூடிய நிலையிலே பெருகி வரும் நாகரிக மாற்றம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணமாக பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி இங்கே வருகை தந்த தமிழக முதல்வர் அவர்கள் தனது பொற்கரங்களால் அதற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். சுமார் 213 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்திற்கான பணிகளை தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாது இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களே நேரில் வருகை தந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த புதிய பாலத்தை தொடங்கி வைத்தார். அதே போன்று பார்த்தோமானால் இங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் சுமார் 1,06,90,000 மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை ஆண்ட மருது சகோதரர்களான அவர்களுடைய திருவுருவ சிலையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதே போல திருமங்கலம் நகரில் இருக்கக்கூடிய ரயில்வே கதவு எண் 377க்கு மாற்றாக கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்திற்கு சுதந்திர போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயர் சூட்டப்பட்ட அந்த புதிய மேம்பாலத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல தென் மாவட்டங்களிலே மிக முக்கிய ஒரு மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டத்திலே சித்திரை திருவிழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் மாலை வேளையில் மலையிலிருந்து மக்களோடு மதுரையை நோக்கி வரக்கூடிய அந்த கள்ளழகர் பெருமாள் பயணம் செய்யக்கூடிய அந்த கல்லாகுளம் கருப்பண சுவாமி கோவிலிலிருந்து ஆழ்வார்புரம் வைகை ஆறு இப்படியாக அவர் பயணம் செய்யக்கூடிய பகுதிகள் முழுவதுமே எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டதை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களே நேரில் வருகை தந்து அதற்கான கட்டுமான பணிகளையும் தொடங்கி வைத்த நிலையில் தற்போது அந்த பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலம் என்று பெயரிடப்பட்டு அவரே திறந்து வைத்திருப்பது மதுரை மக்கள் மட்டுமல்ல இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகள் மத்தியிலும் பெரும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோமேயானால் தமிழக முதல்வர் அவர்கள் நேரிலே வருகை தந்த திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாலத்தின் தொடக்கம், அதாவது தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழன்னை சிலை முதல் நெல்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை வரை இந்த பாலமானது தற்போது வாகன போக்குவரத்திற்காக தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைத்திருக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாலத்தின் இடதுபுறத்தில் அதாவது 7.50 மீட்டர் அகலத்திற்கும் 2 வழித்தடமாகவும் வலதுபுறத்தில் 10.50 மீட்டர் அகலத்திற்கு 3 வழித்தடமாகவும் சர்வீஸ் சாலைகளும் அமையப்பட்டிருக்கிறது. இந்த கோரிப்பாளையம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் மேம்பாலத்திற்காக மட்டும் சுமார் 153.94 கோடி ரூபாய்க்கு 12,118 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு நிலம் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டது. அதே போல தமுக்கம் முதல் மீனாட்சி கல்லூரி வரை பார்த்தோமேனால் சுமார் 23 தூண்கள் அமையப்பட்டு இந்த மேம்பாலம் அமைந்திருக்கிறது. அதே போல வைகை கரையில் ஏற்கனவே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்திற்கு இணையாக இந்த பாலமும் அமைந்துள்ள நிலையிலே வைகை ஆற்று பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 14 தூண்கள் அமைந்து நெல்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை பகுதியில் இறங்கி செல்லுமாறு வகையிலே இந்த பாலமானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்திற்கு இணையாக இந்த மேம்பாலம் அமைந்திருக்கிறது. சுமார் 1.3 மீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ள இந்த பாலம் கட்டுமான பகுதிகள் அனைத்து பகுதிகளிலுமே மதுரை என்றாலே அனைவருடைய நினைவுக்கு வருவது தமிழும் பாரம்பரியமும் தான். அந்த வகையில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை எடுத்துரைக்கும் வண்ணமாக இந்த பாலத்தின் பக்கவாட்டுகளில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பரமபதம், குண்டு விளையாடுதல் இப்படியாக வரையப்பட்டதோடு மட்டுமல்லாது தல்லாகுளம் என்றாலே அனைவருடைய நினைவுக்கு வருவதும் அருள்மிகு கள்ளழகரும் தான். அந்த வகையில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றிலே எழுந்தருளுவதை போன்ற தத்ரூபமாக ஓவியங்களும் இங்கு வரையப்பட்டதோடு மட்டுமல்லாது தமிழருக்கும் தமிழர்களுடைய நாகரிகத்திற்கும் மதுரைக்கும் பண்பாடு இருக்கக்கூடிய வகையிலே அதனை எடுத்துரைக்கும் வண்ணமாக இந்த பாலத்தின் பக்கவாட்டுகளிலே சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டது மட்டுமல்லாது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணமாக முதற்கட்டமாக தற்போது இந்த தமுக்க மைதானத்திலிருந்து நெல்பேட்டை வரை இருக்கக்கூடிய பாலத்தை தமிழக முதல்வர் அவர்கள்
திறந்து வைத்து அவர் அதில் பயணம் செய்திருக்கிறார். விரைவில் இந்த தமுக்க மைதானத்திலிருந்து செல்லூர் நோக்கி செல்லக்கூடிய பாலத்திற்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கட்டுமான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.